ஹாய், வெல்கம் டு சேனல் ஷோ. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல் எல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரிடியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும், நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சிரம் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஸ்கின் ஒயிட்னிங் சிரம். சோ இதை நீங்க வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்க போயிட்டு மார்னிங் எழுந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஸ்கின் டோன்ல நிறைய வந்து சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோவா இருக்கும் அண்ட் ஸ்பாட்லெஸ்ஸாக வந்து தெரியும். இன்ஸ்டன்டாகவே நீங்கள் வந்து மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின்னை பார்க்கும்போது மேஜர் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக 1 யூஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சிரம். இது 100% ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதில் அடிஷ்னலாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சிரம் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ரிசல்ட்ஸ் பார்க்கவே முடியாது. நிறைய பேர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஹோம் ரெமடிஸ் வச்சுலாம் வந்து இப்போலாம் வந்து ஸ்கின் கலர்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு. பட் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஈவன் நீங்கள் கெமிக்கல் க்ரீமு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிரம் எது யூஸ் பண்ணாலும் அதையுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு 3 மந்த்ஸாவது யூஸ் பண்ணாதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடிஸ் ஹோம் ரெமடிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். அண்ட் நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. நம்ம வந்து அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இல்லை ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் சிரம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து சொல்லிக்கிறேன், இது நம்ம வந்து ஹோம்மேடாக செய்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிற ஒரு விஷயம் நம்ம என்னதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த வந்து பத்திரப்படுத்தினாலும் அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் வந்து அது கெட்டு போயிருமோ அப்படின்ற பயத்திலே நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஈவன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணாலுமே கெட்டு போயிருமோன்ற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லை. எவ்ரி டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் குக்கிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சிக்கன் குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் செஞ்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் குவிக் ரிசல்ட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். எதுக்கு நான் வந்து இதை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். 18+ யார் வேணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நைட் ஸ்கின் ஒயிட்னிங் சிரம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1/4 கப் 1/4 கப்புக்கும் கம்மியாக வந்து நான் வந்து போமோகிரானேட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மாதுளப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நான் ஜூஸாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதை நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம்னா பிழிஞ்சோன்னா நம்ம ஜூஸ் வந்து விழுந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேம் கப்பே நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பியூரான அலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஜூஸ் போமோகிரானேட் ஜூஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சிரம் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிரம் கன்சிஸ்டன்சியில்
கரெக்டாக வந்து இருக்கும். அதான் வந்து ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு ட்ரை ஸ்கின்ல இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. நல்லா எடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு உடனே வந்து பெட்டுக்கு போகவே கூடாது. ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். இல்லைன்னா எல்லாமே பில்லோலேயே வந்து ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு இருக்கும், அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அது உங்களோட ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் வந்து எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போயிடலாம், மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் பாய்.